ஆனால் இது சோசியல் மீடியாவில் வந்து பரவி ப்ராப்ளம் இருக்குது. நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம 2 பேருமே 2 துறையும் நண்பர்களாக பணியாற்றும். சரி சரி ஓகே 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 சரி ஓகே ஓகே. ஆமாண்ணா. ஆனால் இது சோசியல் மீடியாவில் வந்து பரவி ப்ராப்ளம் இருக்குது. நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம 2 பேருமே 2 துறையும் நண்பர்களாக பணியாற்றும். சரி சரி ஓகே 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 சரி. போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையிலான மோதல் முடிவுக்கு வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். நந்தா, குறிப்பாக இந்த 2-3 நாட்களாகவே தற்போது போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட அந்த மோதல் என்பது தற்போது நிறைவு பெற்றிருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பா நாங்குநேரியில டிக்கெட் எடுக்க கூடிய அந்த விவகாரத்துல ஆறுமுக பாண்டியன் என்ற காவலருக்கும் அதே போல கண்டக்டருக்கும் ஏற்பட்ட அந்த வாக்குவாதம் சமூக வலைதளத்துல கடுமையான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு அவர் மீது துறை ரீதி நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த நிலையில இன்று இருவரும் நேரிடையாக பார்த்து ஒன்றாக சமாதானமாக பேசிக் கொண்டனர். அதே போல தற்போது அந்த சம்பவம் தொடர்பாக இருவரும் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறி ஒரே நேரத்தில் தேநீர் அறிந்து அதை முடிவுக்கு கொண்டு வந்ததை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நிலையில வந்து தொடர்ந்து பல்வேறு பேருந்துகள்ல அபராதங்கள் விதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஆங்காங்கே போலீசாரில் ஈடுபட்ட காட்சிகளும் பார்க்க முடிந்தது. இதனாலே இது வந்து முடிவு கொண்டு வருவதற்கு இன்று தொடர்ச்சியாக போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் அதே போல காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளும் தொடர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவாகத்தான் தற்போது இந்த ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் காவலர் ஆறுமுக பாண்டியன் இருவரும் சேர்ந்து தற்போது ஒன்றாக கட்டி அணைத்து இந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நந்தா, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு. போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையிலான மோதல் முடிவுக்கு வந்திருக்கிறது. இருதரப்பும் சமாதானமாயிருக்கிறது. அந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். ஆனால் இது சோசியல் மீடியாவில் வந்து பரவி ப்ராப்ளம் இருக்குது. நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம 2 பேருமே 2 துறையும் நண்பர்களாக பணியாற்றும். சரி சரி ஓகே 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 சரி ஓகே ஓகே. ஆமாண்ணா. ஆனால் இது சோசியல் மீடியாவில் வந்து பரவி ப்ராப்ளம் இருக்குது. நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த இது இல்லாமல் நம்ம 2 பேருமே 2 துறையும் நண்பர்களாக பணியாற்றும். சரி சரி ஓகே 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 சரி ஓகே ஓகே.